ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், அக்டோபர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசியான ரிஷப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா அக்டோபர் மாதத்துல இந்த மாதத்துடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். பொதுவா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு இருக்கிறாரு. இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாரு. 2ஆம் பாவகத்துல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வரையும் 2ஆம் பாவகத்துல இருப்பாரு. 20ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா நீசம் அடைகிறாப்ல. சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையும் 5ஆம் பாவகத்துல இருப்பாரு. 17ஆம் தேதிக்கு பிறகு 6ல மறைஞ்சு நீசம் அடைகிறாரு சூரியன். புதனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி வரையும் கன்னி வீட்டுல ஆட்சி வீட்டுல உச்சம் அடைகிறாரு. 10ஆம் தேதிக்கு பிறகு 6ல மறைகிறாப்ல புதன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி வரையும் ஆட்சி வீட்டுல 6ல மறைஞ்சு இருந்தாலும் 13ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறாரு சுக்கிரன். இது நல்ல அமைப்பு தான். இது 10ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. லாபஸ்தானத்துல ராகு, 5ஆம் பாவகத்துல கேது. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாவே இருக்குது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஆனா கடின உழைப்பு இருக்கும். சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது, தூங்குறதுக்கு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வேலை அதிகமா இருக்கும். பணி சுமை அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும். சரி, பணி சுமை தான் அதிகமா இருக்குது. அந்த அளவுக்கு வருமானம் இருக்குமா, வளர்ச்சி இருக்குமா, பேரு புகழ் பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. ஆனா பணி சுமை மட்டும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக செலவுகள் இருக்கும், அதிக அலைச்சல் இருக்கும், அதிக பணி சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். காசு பண விஷயத்துல பொறுத்த வரைக்கும் ரொம்ப பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைகிறாரு. அப்படி இருக்கும்போது கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும், லோன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும், எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, காசு பணம் கொடுத்து உதவுறது, இது போல விஷயங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, இது போல விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல திசை புத்தி நல்லா இருந்தா மட்டும் ஷேர் மார்க்கெட் பக்கம் போங்க. இல்லைன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ல மறைஞ்சாலும் 13ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் பாவகத்துல இருந்து ராசியை பார்க்கும்போது கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில இருக்கும். கணவன் மனைக்குள்ள அந்யூன்ய உறவு நிலை அப்படிங்கிறது இருக்கும். பிரிந்த கணவன் மனைக்குள்ள இந்த மாதத்துல ஒண்ணு சேரக்கூடிய சூழல் அதிகமாவே இருக்கு. அதாவது 7ஆம் அதிபதி விரையாதிபதி 12ஆம் அதிபதி செவ்வாய் 3ல மறைஞ்சு நீசம் அடைஞ்சாலும் கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல மண் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான விஷயத்துல ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும். காசு பணம் விரயமா இருக்கட்டும், இல்ல பொருளாதார விரயமா இருக்கட்டும், இது போல விஷயத்துல ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு நல்லா இருக்கு, நல்ல முறையில படிப்பு இருக்கும். அதே போல வீண் வம்பு வழக்கு அப்படிங்கிறதுலாம் குறையும். பெருசா ஒன்றும் கடன் பிரச்சனையா இருக்கட்டும், வம்பு வழக்குகளா இருக்கட்டும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில வில்லங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துல முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முறையில தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இருந்து கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. கடன் சுமை அப்படிங்கிறது பெருசா இருக்காது. பொதுவா பெரிய பெரிய பிரச்சனை கூட நீங்க ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஆனா ஒரு சின்ன சின்ன பிரச்சனையால ஒரு சில மன உளைச்சல் அப்படிங்கறத நீங்க தினமும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதே போல புதிய வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில புதிய வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில புதிய தொழில் தொடங்கலாம். ஆனா பார்ட்னர்ஷிப் மூலமான கூட்டு தொழில் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேண்டாம். நான் ஏற்கனவே வேலையில இருக்கிறேன், இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில வேற புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம். அதே போல அரசு பணியில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சூரியன் நீசம் அடைகிறதால கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. அரசு அதிகாரிகளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமா இருக்கும், அலைச்சல் அதிகமா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேல் அதிகாரிக்கு உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. அதே போல தாயாருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது வாய்ப்புகள் உள்ளது. முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவமனையை அணுகிறது ரொம்ப நல்லது. அதே போல திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து ராசியை பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த மாதத்துல கை கொடுக்கும். நல்ல வரன் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகள் இல்லை. காதலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கண்டிப்பான முறையில உங்களுக்கு வெற்றி பெறும். வீட்டுல சொன்னீங்கன்னா உடனே திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புதிய காதல் மலர்றதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு.
வெளிநாட்டு பயணம், வெளிதேச பயணங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அதனால வெளிநாடு செல்ல முயற்சி பண்றவங்கள பொறுத்தவரைக்கும், இந்த மாதத்துல ஒரு தடங்கல், தாமதம் அப்படிங்கிறது உருவாகும். ஆனா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள பொறுத்தவரைக்கும், சொந்த ஊர் பக்கம் வர்றதுக்கு வேணா வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும். குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும், இந்த மாதத்துல அதிக விரய செலவுகள் பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு அதிக விரய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். குடும்ப பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடைப்படும். விரய செலவு அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இந்த மாதத்தோடைய இறுதி காலகட்டத்துல கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் சேமிப்பு அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து சேமிச்சு பழகுறது ரொம்ப நல்லது இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும். வேலை செய்ற இடத்துல பொறுத்தவரைக்கும், ஒரு சில மன உளைச்சல்கள், கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வேலைய பார்க்கறது ரொம்ப நல்லது. இடமாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பொறுத்தவரைக்கும். அதேபோல வந்து ஆசிரியர் பணியா இருக்கட்டும், இல்ல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கும், பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்றவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல நல்ல வளர்ச்சி, வருமானம், மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு. அதாவது கலைத்துறையில வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்ல மீடியா துறையில வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்ல ஜவுளி கடை, அடகு கடையா இருக்கட்டும், நூல் சம்பந்தமான, இல்ல துணி சம்பந்தமான பிசினஸ் பண்றேன், நாங்க வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்தவரைக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்கு. நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது விவசாயம் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான, கனரக வாகனங்கள் இயக்கக்கூடிய நபர்கள பொறுத்தவரைக்கும், மெக்கானிக் சம்பந்த பொறுத்தவரைக்கும் பார்த்து கவனமா இருக்கணும். இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விரய செலவுகள் ஏற்படும். மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். சேமிப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெருசா இல்ல. விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்கள பொறுத்தவரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படிங்கிறதால விவசாய பணியில ரொம்ப பார்த்து கவனமா இருங்க. அதேபோல கூலி தொழிலாளிகள பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கடின உழைப்பு இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. குடும்பத்துல வந்து சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய! வாழ்க வளமுடன்.